வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் ஆக்சியம் 4 மிஷன் இன்று மதியம் 12:01க்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 123வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800-117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். சீனாவில் இன்று துவங்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அழைப்பு விடுத்துள்ளார். பெய்ஜிங்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் செயலர்களின் 20வது கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 50 ஆண்டுகளுக்கு முன் அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலை பிரகடனம் ஜனநாயகம் மற்றும் தேசத்தின் ஆன்மா மீதான தாக்குதல் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். புதுச்சேரி பிஜேபி அலுவலகத்தில் அரசியல் அமைப்பு படுகொலை தினம் பற்றிய புகைப்பட கண்காட்சியையும் அவர் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.